லோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். இல்லை, சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. இப்போது சனி பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார், அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்ட்டுருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது, 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், அது தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லோரும் போயாகணும். பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவர். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு, காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி, அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு, உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7.5 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய் காட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே பார்த்தோம்னா துலா ராசிக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும்
சனி பகவானால் எந்த ஒரு தாக்கமும் துளாராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. பொதுவாக அது வந்து ஜோதிட வழக்கில் சொல்லக்கூடியது. ரிஷபம் துலாம் வந்து சனி பகவானுடைய பிரச்சனைகளில் நிச்சயமாக இருக்காது. சரி, இருந்தாலும் 6ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது எப்பொழுதுமே நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல பார்த்தேனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வக்கர நிலை அடைகிறார். வக்கர நிலை அடையும் பொழுது, அதாவது 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் வந்து வக்கர நிலை வரல இருக்கார். உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது நவாம்சத்தில் துலாத்தில் இருப்பார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வலிமை இழந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். போட்டிகளில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் உண்டாகும். கடன் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். திடீர் பணவரவு, மறைந்த இடத்துலேருந்து பொருள், அதை தவிர வந்து இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்தை சனி பகவான் வக்கர நிலையில் பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சயனம் பார்க்குறதுனால சனி பகவான் இந்த இடத்த பார்த்து அதை கெடுப்பார். அதுவும் வக்கரம் பெற்ற சனி பார்க்குறதுனால கண்டிப்பாக ஊர் விட்டு ஊர் போக வேண்டி இருக்கும். நல்ல தூக்கம் இருக்காது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது துளாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும். வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையின் மூலியமாக வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. முயற்சிகளில் எல்லா விதமான வெற்றிகளும் இருக்கும். இளைய சகோதரத்தோடு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 12ஆம் இடம் கேட்டது, அதாவது வக்கர நிலையில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறதுனால கண்டிப்பாக தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு, அதிகமான அலைச்சல் மூலியமாக பண விரயங்களும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு. ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரும். அதோடு பார்த்தோம்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் மறைந்து செயல்படக்கூடியவர்கள், பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, கேமராமேன், இவாளுகெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். வெள்ளை துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. பால் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. திருப்பதியில் பெருமாள் கோயிலை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். திருப்பதி எப்படி போகணும்னா, முதல்ல தாயார் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வரணும். தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு வந்துட்டு அதற்கு பிறகு கோவிந்தராஜர் சன்னதி கீழ் திருப்பதியில் சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாளை போய் சேவிக்கிறது விசேஷம். இந்த மேல் திருப்பதியில் போய் பெருமாளை டைரெக்டாக சேவிக்க அந்த மாதிரி போகிறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. கீழே வந்து முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச, அதாவது வேஷ்டி துண்டுன்னு சொல்லக்கூடிய மேல் உத்திரியம், வேஷ்டி மேல் உத்திரியம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க அந்தணர்களுக்கு கொடுக்கறதும், தயிர் சாதம், காகத்திற்கு தயிர் சாதம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அதாவது செவ்வாய்க்கு உச்சம் பெற வீடு கொடுத்தவர் சனி. மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெறுறார். நீச்சம் பெறக்கூடிய சனி மேஷத்தில், செவ்வாய் வீடு கொடுத்த இடம். அதனால் செவ்வாய் சனின்னு பயமுறுத்தல்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில். இருந்தாலும்
செவ்வாய் சனி ரெண்டுமே வந்து மிகுந்த, அதாவது செவ்வாய் மிகுந்த வேகத்தை, இரத்தத்தை சொல்லக்கூடிய காரகன். அதாவது சனி வந்து எல்லா விஷயத்திலையும் கெடுதல் பண்ணக்கூடிய காரகன். அதனால் இவங்க 2 பேரும் சேரும்போது இந்த ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு, ரத்தம் சம்மந்தப்பட்ட அதாவது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் செவ்வாய் சனி சேர்றதுன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும், உடல் நலத்தில் வெட்டு புண் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இதில் இதுவெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சரி, இப்போ இந்த 7.5 அதாவது வக்கர சனி எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தான் வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போனார். அதுக்குள்ளேயும் திருப்பி வக்கர சனின்றீங்களே சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். வக்கர கதி அடைகிறது விசேஷம். வக்கரம் அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். என்னென்னா உத்திரட்டாதி அவருடைய சுய நட்சத்திரத்திலே அவர் வந்து வக்கரகதி அடைகிறார் 3ஆம் பாதத்தில். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் சனி பார்த்த இடம் வக்கரகதியில் வந்து அவர் பார்க்கும்பொழுது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாரையும் வந்து ஒரு தவறான வார்த்தைகளில் பேசுகிறதன் மூலியமாக மனசு கஷ்டப்பட்டுரும். அதனால் பண்ணக்கூடாது. 10ஆம் பார்வையில் சனி பகவான் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. பசங்களோட படிப்பெல்லாம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எதிர்பாலினத்தவரோட, அதாவது கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அந்த அளவு விசேஷத்தை கொடுக்க மாட்டார். அதனால் பார்க்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட லாபத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண லாபம், தொழிலில் அதீதமான லாபம் வரும். இருந்தாலும் வந்து மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள், அதாவது உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு பணக்காரகத்தை கொடுத்துருவார். பணம் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடு தேவையாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுகளில் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, லாபங்கள் சொந்த பிஸ்னஸில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இதோட பார்த்தீங்களேனால் உங்களுடைய மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் லாபங்கள் தொழிலில் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் அதாவது பேச்சில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளுடன் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோடு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி வக்கரகதி ஆகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. ஏன்னா 3ஆம் அதிபதியும் 3க்கு 3ல் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் நிச்சயமாக எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சிறு சிறு தடைகளை தாண்டி அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோட நிச்சயமாக அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும். திரௌபதி அம்மன் கோயிலை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர வந்து இந்த வேப்ப மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அம்மன் சிலை, நாகாத்தம்மன் இந்த மாதிரியான விஷயங்களில் போய் சேவிச்சுட்டு வாங்குவோம். அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு தரம், அதாவது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ போயிட்டு ஒரு தரம் வந்து ஒரு 8 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்கோ. அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போகும். அது தவிர நீல கலர் ஜாக்கெட் பிட்டு வாங்கி தானம் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நிச்சயமான மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொடுக்கும். தனுசு, மூலம், பூராடம், முத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி குரு. இந்த சனி வக்ர காலத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர வந்து ராசிநாதனே வந்து உங்களுடைய ராசிநாதனான குரு
சனியை பார்க்குறார். அதனால் ரெண்டுமே பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் பார்வையில் சனி பகவான், வலிமை கம்மியான சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல வக்கரம் பெறுறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்டில் தங்காது. 10 தரம் 20 தரம் படித்தா கூட மனசில் நிற்காது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எல்லா விதமான பரீட்சைகள்லையும் ஜாகிரதையாக பார்த்து வருவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால அதாவது வெளியில் செல்லக்கூடிய கழிவு உபாதைகள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது சிறுநீர் கழிக்கிற இடம், அதாவது இதுவெல்லாம் மலஜலம் கழிக்கிற இடங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. இந்த இதில் பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்கோ. ஏன்னா அவங்களுக்கு பாசிபிலிட்டி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். முயற்சிகளில் பார்த்தோன்னா ஒரு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அதீதமான பளு இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மூலியமாக உங்களுடைய வேலைகள் செய்ய முடியாத அளவுக்கு காலகட்டமாக அமையும். பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும். வேலை நிமித்தமாக சற்று அலைச்சல் கூட அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால போட்டிகளில் நிச்சயமான வெற்றி நிச்சயம் உண்டு. இருந்தாலும் அதீதமான முயற்சிகள் வரும். அதாவது 200% எஃபர்ட் போட்டிங்கன்னா 100% வரும். அதனால் அதீதமான முயற்சிகள் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 4ஆம் இடத்தில் வக்கரம் பெற்ற சனி இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் வீடு மனை வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒன்றையும் லீகாலிட்டியை பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அதன் மூலியமாக சற்று பின்னடைவு வரும். லீகாலிட்டியில் கொஞ்சம் அதிகமாகவே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர அதாவது தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகாசு வேலைகள் பண்ணுறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க, அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று பின்னடைவு வரும். ஜாகிரதையாக இருக்கணும். கேஷியராக இருக்கிறவங்களாம் ஒரு தடவைக்கு 4 தரம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை வசூலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அதை தவிர நோய் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்கோ. கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதை தவிர தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவு இருக்கும்னா, தொழிலில் உங்களோட வேலை செய்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதை தவிர தொழிலில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றத்துலேயும் சிறு சிறு தடங்கல்கள் அதுக்கு பிறகு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சாஸ்தா ஐயப்பன்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்கள் அது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இப்போ கார்த்திகை மாதம் வரும் இந்த நடுவில், அந்த காலகட்டத்தில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமான மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் கருப்பு துணி வாங்கி தானம் கொடுங்க. அதை தவிர நெய் தானம் கொடுங்க. தேங்காய் கொப்பரை தானம் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது.